கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 62ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது 2025ஆம் ஆண்டிலே தேவன் நம்மோடு பேசும்படியாக கொடுத்த வார்த்தை, கர்த்தர் சொல்றாரு, பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. இந்த புதிய ஆண்டிலே, இந்த இயர் 2025, every one of us we must take a decision. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். There is no more backsliding. நம் வாழ்க்கையில் பின்னிட்டு பார்க்கிற அனுபவம் இல்லை. ஒரு அல்ல சொல்லுவோமா? இந்த வருஷத்தில் நாம் பின்னிட்டு பார்க்கவே கூடாது. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, கலப்பின் மேல் தன் கையை வைத்து. இங்க இருக்கிற எல்லாருக்குமே மேக்சிமம் கலப்பை உங்களுக்கு தெரியும். நிலத்தை உழவு செய்வதற்காக பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம்தான் கலப்பை. நிலத்தை உழுகிற ஒன்று. எவ்வளவுதான் விஞ்ஞானம் முன்னேற்றம் அடைந்தாலும் டிராக்டர் போன்ற அதிநவீன இயந்திரங்கள் நிலத்தை உழுவதற்கு பயன்படுத்தப்பட்டாலும் கூட எப்படியும் எருதுகளை வைத்து உழவு செய்கிற ஒரு அவசியம் இருக்கத்தான் செய்கிறது. அல்லேலூயா. ஆகினாலே உங்களுக்கு கலப்பைகளே தெரியும். அந்த கலப்பையினுடைய வேலையை பார்த்தீங்கன்னா, இட் ஆல்வேஸ் மூவ்ஸ் ஃபார்வர்ட், இட் ஆல்வேஸ் கோஸ் ஃப்ரண்ட். அது எப்பொழுதுமே முன்னோக்கி தான் செல்லும் கலப்பை. அல்லேலூயா. இட் நெவர் கோஸ் ரிவர்ஸ். எப்பொழுதுமே அது பின்னிட்டு போகிறது இல்லை. நீங்கள் கூட நடந்து பாருங்களேன். முன்னோக்கி நடக்கும்போது ரொம்ப லகுவாக இருக்கும். நீங்கள் ரிவர்ஸில் பின்னோக்கி நடந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் அப்படி நடப்பீங்க, அப்புறம் தடுமாற்றம் ஏற்படும். சம்டைம் கீழே விழக்கூடிய நிலைமைகள் கூட ஏற்படும். ஓடும்போது கூட ஃப்ரண்ட்டில் ஓடினீங்கன்னா கிலோமீட்டர் அளவில் ஓட முடியும். நம்ம பிரதர் அடிக்கடி மாரத்தான் ஓடுவாங்க. ஆனால் நீங்கள் பின்னோக்கி ஓட முடியாது. பின்னோக்கி நீங்கள் ஓடி பார்த்தீங்கன்னா ஒரு சில அடிகளில் தவறி ஸ்லிப் ஆகிடுவோம், விழுந்து விடுவோம், தடுமாற்றங்கள் ஏற்படும். ஆக கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, கர்த்தராகிய தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், பின்னிட்டு பார்க்கிற அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கர்த்தர் விரும்புகிறது இல்லை. ஆமென். ரொம்ப அழகாக சொல்லாரு, அப்படிப்பட்ட மனிதன் மனுஷி யாராக இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஆமென். ஆண்டவர் ஒரு குவாலிஃபிகேஷனை அங்கே வைக்கிறார். என்ன தகுதி? பின்னிட்டு பார்க்கிறவர்கள் தேவ ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அப்படியானால் இந்த 2025ஆம் ஆண்டிலே நாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம், கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிறோம். இப்படிப்பட்ட நம்முடைய விசுவாச ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்மாற்றம் இல்லாதபடி நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு அல்ல சொல்லுவோமா? நீங்கள் நல்லா படிக்கிற பிள்ளைங்க, ஒருவேளை A மைனஸ் A, A ப்ளஸ், B மைனஸ் B, B ப்ளஸ், சில கல்லூரிகளிலே ஸ்கூலில் கிரேடு போடுவாங்க. அப்போது ஒரு பிள்ளை நல்ல ஏ ஆர் ஏ ப்ளஸ் வாங்கினா
ப்ரொஃபஸரோ டீச்சரோ பார்த்து சொல்லுவாங்க, கீப் இட் அப், இன்னும் நல்லா பண்ணு, ஒரு அல்லி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதே போல தான் ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பின்னிட்டு பாராதபடி இந்த வருஷத்திலே நல்ல முன்னோக்கி செல்லுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். காரணம் என்னென்னா, எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. தேங்க்ஸ்மா. 2 காரியங்களை கர்த்தர் குறிப்பிடுகிறார். பாரமான யாவற்றையும். we have lot of burdens. சமீப காலத்தில் நான் சற்று பலவீனமான போது எல்லாரும் என்னை பார்க்க வர்றவங்க எல்லாரும் சொல்கிற வார்த்தை, கவலைப்படாதீங்க. அது நல்ல ஆலோசனை, நல்ல தேவனுடைய வார்த்தை தான். ஆனால் ஆஸ் அ ஃபாதர், ஒரு குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு தகப்பனாக, ஆஸ் அ பாஸ்டர், சபைக்கு ஒரு போதகனாக, ஆஸ் அ லீடர், ஸ்தாபனத்தின் ஒரு மூத்த பொறுப்புள்ளவனாக, அந்த ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், பொறுப்புகள், உத்தரவாதங்கள், கமிட்மெண்ட் இல்லாமல் இருக்க முடியல. ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நல்ல கவலை இல்லாமல் வாழணும்னு தான் ஆசை. ஆண்டவர் சொல்ல, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ரிஜாய்ஸ் இன் த லார்ட், இட் இஸ் ட்ரூ இன் ஃபேக்ட். ஆனால் இந்த பாரமான யாவற்றையும், நமக்கு நிறைய பாரங்கள், நான் மாத்திரம் இல்லை, இங்கே அமர்ந்திருக்கிற உங்களுக்குள்ளே எவ்வளோ குடும்ப பாரங்கள், எவ்வளவு பொறுப்புகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதோடு கூட பாவங்கள், பாரங்கள், பாவங்கள். ஆண்டு சொல்றாரு, இவை எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு. ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். தள்ளிவிட்டு. ஆமேன். ஹல்லேலூயா. சில பெரிய ஷாப்பிங் மாலில் நீங்கள் போனீங்கன்னா அந்த கண்ணாடி கதவுகள் இல்லையா, இப்போல்லாம் ஏர் கண்டிஷன் உள்ள அதில் போட்டிருப்பாங்க புஷ் ஆர் புல். அதை கவனிக்கணும். புஷ், ஓகே, தள்ளணும். ஆமே, ஹல்லேலூயா. தள்ளினா தான் நீங்கள் உள்ளே போக முடியும். அப்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லாவற்றையும் தள்ளி விட்டு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தின் முடிவு பாருங்க, நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம், ஓடக்கடவோம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ ரன்னிங் ரேஸ். தொடர்ச்சியாய் ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு விசுவாச ஓட்டம். அல்லேலூயா. நான் வேதத்தை தியானித்து கொண்டிருந்த போது கர்த்தர் எனக்கு காண்பித்த சில வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். அதே எபிரெயரில் 10ஆம் அதிகாரம் 38, 39 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால். அது நல்லா கவனிங்க. பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. அப்போ ஆண்டவர் நம்மேல் பிரியமா இருக்க மாட்டாரா? இட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கு ஒரு பெரிய விளக்கமே தேவையில்லை. இந்த வசனத்துக்கு ஒரு விளக்கம் தேவையா? உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. தட் மீன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருக்க மாட்டாரா? பிரியமா இல்லைன்னா ஜபம் கேட்கப்படாது. பிரியமா இல்லைன்னா நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. பிரியமா இல்லைன்னா அடுத்த வசனம் வாசிங்களேன், ரொம்ப நல்லா இருக்கு. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல். நல்லா கவனிங்க. அப்படின்னா பின்வாங்குறவங்க கெட்டு போவாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல். அப்போ பின்வாங்குறவங்கலாம் என்ன ஆவா? கெட்டுப்போ. இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் ஃபெயில் ஆகிறோன்னு அர்த்தம்.
நான் சின்ன வயசாக இருக்கும்போது பாஸா ஃபெயிலா அது பெரிய பிரச்சனை. அதுலேயும் பிரைமரி ஸ்கூலை விட்டுட்டு எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு போயிட்டேன். இப்போது 6th. அப்பா பிரைமரி ஸ்கூலாவது பரவாயில்ல, அந்த வாத்தியாருங்க அவங்க பேரெல்லாம் நான் திரும்ப ஏன் சொல்கிறதில்ல, உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்போ ஹைஸ்கூல் போயிட்ட உடனே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமே லேலூயா. மிஸ்டர் திருநாவுக்கரசு இங்கிலீஷ் வாத்தியார், மறக்கவே முடியாது இவங்களெல்லாம் நான் வாழ்க்கையில். எல்லாரும் சொல்கிறானுங்க நான் பாஸ் ஆகிடுவேன், நான் பாஸ் ஆகிடுவேன். எனக்கு சொல்ல தெரில. நான் 6ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆகிட்டேன். 6ஆவதில் என்னை யோசித்து பாருங்களேன். 6ஆவதுலே ஃபெயிலுன்னா சரியான மண்டை மாதிரி தான் நான். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். எங்கடா அப்பா அடிப்பாரோன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம ஃபெயிலு லிஸ்ட்டில் கீழே போட்டுக்குது. என்னான்னு பார்த்தா இங்கிலீஷ் சரியாக எழுதலை. எனக்கு இங்கிலீஷ் வராது, கணக்கும் வராது. ஆமே காலையில் போய் அப்போது வேஸ்ட்டாக போச்சு. என் கூட படித்தவெல்லாம் நல்ல தமாசா சந்தோஷமாக்குறான். நம்ம சந்தோஷமே நமக்கு சோகமாக போயின்னுக்கிறேன். எங்கள் அப்பா நீ வரும்போதே தெரியும்டா நீ ஃபெயில், என்ன வாடான்னார். அல்லையே சொல்லுங்கப்பா. அடுத்த வருஷம் புக்கெல்லாம் வாங்கி தர முடியாது. அந்த போன வருஷம் புக்கெல்லாம் எடுத்து பத்திரமா அட்டை போட்டு என்ன பண்ணேன், அடுத்த வருஷத்துக்கு வச்சுக்கோன்னார். வேறு என்ன பண்ணுறது? லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2வது வருஷமும் இங்கிலீஷில், அதெல்லாம் நான் மைக்கில் சொல்லக்கூடாது, கிருபையாக பாஸ் பண்ண வச்சாங்க. அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். லேலூயா. இந்த காலம் நல்ல காலம். 8வது வரைக்கும் ஆல் பாஸ். ஆமே. அப்போ நாங்கள் இருந்தப்போ அப்படி கிடையாது. இப்போ 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்ம பசங்களை படிங்கடான்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம ஆல் பாஸ். அந்த தைரியத்தில் என்ன பண்ணுறானுங்க. ஆனால் மெட்ரிகுலேஷன்லாம் அப்படி கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது அந்த பின்வாங்குகிறது என்பது எதை குறிக்கிறது என்றால் தோற்று போகிற ஒரு அனுபவம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாம் இயேசு நல்லவர். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு 4 காரியங்களை இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. ஜெபத்தோடு காணப்படுவோம். முதலாவது, விசுவாச பின்மாற்றம் நம் வாழ்க்கையில் வரவே கூடாது. அல்லேலூயா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், 1 King chapter 11 verses from 4. 4ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எல்லாவற்றையும் வாசிக்க நேரம் இல்லை. முதல்ல 4ஆம் வசனத்தை வாசிப்போம். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. இப்போ 7ஆம் வசனம் வாசிங்கம்மா. அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான். இன்னும் நிறைய வசனம் இருக்கு. அதிலே அஸ்தரோத்துக்கும் மில்கோமுக்கும் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். இங்கே பார்த்தீங்கன்னா அஸ்தரோத், மில்கோம், காமோஸ், அப்புறம் மோலோகு. அம்மோன் புத்திரின் விக்கிரகம், அது பேர் மோலோக். இவர்களுக்கெல்லாம், இந்த விக்கிரகங்களுக்கெல்லாம் சாலமோன் கோயில்களை கட்டினான். He built a place of worship. நல்லா கவனிக்கணும். இந்த சாலமோனுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்தார். கைகளை வைத்து அல்லே சொல்லாமா? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இன்றைய நாள் வரையிலும் சாலமோனிலும் பெரிய ஒரு ஞானி இயேசுவை தவிர வேற ஒரு ஞானி பூமியில் பிறந்தது இல்லையா? ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம்.
மகா பெரிய ஞானி. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்தார். இரண்டாவது, சாலமோன் வாழ்ந்த நாட்களிலே சாலமோன் தான் வெரி ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்டு. உலகத்திலேயே மிக பணக்கார ராஜாவாக கர்த்தர் உயர்த்தினார். மூன்றாவதாக, பொதுவாக ராஜாக்களின் நாட்களில் சண்டைங்க இருக்கும், நாடுகளுக்கு நாடு யுத்தங்கள் வரும். ஆனால் சாலமோனின் நாட்களிலே சாலமோனுடைய நாட்கள் மிகவும் சமாதானமான நாட்களாக இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், மிகப்பெரிய சமாதான ஒரு ராஜாவாக வாழ்ந்தார். இந்த அளவிற்கு சாலமோனை கர்த்தர் உயர்த்தினார். ஆனால் சாலமோனோ விசுவாசத்தில் மிகப்பெரிய ஒரு பின்மாற்றத்தை உண்டாக்கினார். ஆண்டவராகிய தேவனுக்கு பிடிக்காத, அவர் விரும்பாத ஒரு மிகப்பெரிய நம்பர் 1 பாவம் எதுன்னு கேட்டிங்கன்னா விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. கற்பனைகளில் பிரதான கற்பனை 1, 2, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான யாதொரு சொரூபத்தையும் விக்கிரகத்தை நீ உண்டாக்கவோ நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ வேண்டாம். இதுதான் 2வது கற்பனை. ஏன்? அது மிகவும் பிரதானமான கட்டளை. விக்கிரக ஆராதனை கர்த்தருடைய பிள்ளைங்க செய்யவே கூடாது. அதை தான் சாலமோன் செய்தார். நான் வேதத்தை தியானித்து கொண்டிருந்த போது கர்த்தர் ஒரு வசனத்தை எனக்கு அதை காண்பித்து கொடுத்தார். நீங்கள் வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டிலே ஸ்தோத்திரம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன். தேங்க்ஸ்மா. நான் இதை வாசித்து கொண்டு கர்த்தருடைய வேதத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். இந்த சாலமோனுடைய வாழ்க்கையில் இவர் யார்? விசுவாச துரோகி. இவர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாச துரோகி, கேட்டின் மகன். நான் சொல்ல, பைபிள் சொல்றத நான் திருப்பி சொல்றேன். ஆமென். விசுவாச துரோகமும் கேட்டின் மகனுமாக சாலமோன் வாழ்ந்தார். நல்லா யோசித்து பாருங்க. என் அன்பு தேவ மக்கள், நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் என்னன்னா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு சுகம் கொடுத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், அவருடைய சமூகத்தில் நம்மை நிற்க வைத்திருக்கிறார். இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதிலும் விசுவாச பின்மாற்றம் நம் வாழ்க்கையில் வரவே கூடாது. ஹல்லேலூயா. நிறைய வசனம் இருக்கு, வாசிக்க நேரம் இல்லை. கர்த்தரை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த 25ஆம் ஆண்டு முழுவதும் விசுவாச பின்மாற்றத்திற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. தேவனை விட்டு விலகுகிற இருதயம் நமக்கு வரவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. பாடுங்க. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். The wall behind me, the cross before me, the world behind me, the cross before me, the world behind me, the cross before me. No turning back, no turning back, no turning back, no turning back. ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர்.
ஒரு தீர்மானம் செய்வோம். 2025ஆம் ஆண்டில் ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு விலகுகிற ஒரு விசுவாச பின்மாற்றம் என் வாழ்க்கையில் வரவே கூடாது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் வாசிக்க கேட்போம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். 8ஆம் வசனம் வாசிங்க. அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த இஸ்ரவேலே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள். நல்லா கவனிங்க. முதல்ல பார்த்தோம் சாலமோனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கோபம் கொண்டார். அந்த 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அந்த வசனத்தை வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 11:12 ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் 11 வாசிங்கம்மா. ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி. நல்ல கவனிங்க. சாலமோனுக்கு கர்த்தர் சாலமோன் மேல் கோபம் உண்டார். 10ஆம் வசனம் கடைசி பகுதி டிஸ்பிளே பண்ணுங்க. கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆமென். சாலமோன் மேல் கர்த்தர் கோபமாகி 12 கோத்திரங்களினுடைய சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்த சாலமோன் அவரிடத்திலிருந்து ராஜ்யபாரத்தை பிடுங்கி, அந்த வசனத்தை பாருங்க, ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். சாலமோனுடைய மிகப்பெரிய வீட்டு விசாரிப்பு வேலைக்காரன் யெரொபெயாம். ஒரு வீட்டு வேலைக்காரருக்கெல்லாம் அவர் ஒரு லீடர். அவங்ககிட்ட ராஜ்யத்தை கொடுத்துட்டார். 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் என்னும் நாடு வேலைக்காரனுக்கு போயிடுச்சு. யூதா என்கிற 2 கோத்திரத்தின் மக்கள் சாலமோன் வம்சம் வந்தது. அவர் மகனுடைய பெயர் ரெகோபெயாம். ஒரு எழுத்து தான் வித்தியாசம். ரெகோபெயாம் சாலமோனின் மகன். ராஜ்யபாரத்தை கர்த்தர் பிடுங்கினார். ஐ வாண்ட் டு டெல் யூ, கர்த்தரை விட்டு தூரமாய் பின்வாங்கி போகிறவருடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் பிடுங்கி போடுகிறார். கர்த்தர் எடுத்து போடுகிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் தேவ கோபம் நம்மேல் வராதபடிக்கு கர்த்தரை நாம் அதிகமாய் விசுவாசத்திலே பின்பற்றி விசுவாசத்திலே கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். இரண்டாவது வாசிக்க கேட்டோம். இஸ்ரவேல் ஜனங்கள், மோசே என்ன பண்ணாரு? சீனாய் மலையிலே ஏறி 40 நாட்கள் ஆண்டவருடைய கற்பனை 2 பலகைகளை வாங்கி கொண்டு வருவதற்காக தேவனுடைய சமூகத்திலே போய் அவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்து அங்கே தேவனுடைய சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறார். 1 மாசமும் 10 நாளும் தான். உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவருக்கு என்ன சம்பவித்ததோ நாங்கள் அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ண. முன் செல்லும் தெய்வங்கள். அதனால தான் இப்பெல்லாம் தேர் இழுத்துட்டு போகிறாங்க. அதான் முன் செல்லும் தெய்வம். தேர் இழுத்துட்டு போவாங்க, நிறைய ஜனங்க கூட போவாங்க. உடன்படிக்கை பெட்டி, ஆசரிப்பு கூடாரம், உடன்படிக்கை பெட்டியை முன்னாலே சுமந்துட்டு போவாங்க. நல்லா கவனிங்க இந்த ஜனங்க. இரண்டாவதாக ஆராதனை பின்மாற்றம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த 8ஆம் வசனத்தில் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்துன்னா இட்ஸ் அ மோல்டிங், காஸ்டிங் அண்ட் மோல்டிங்.
எல்லா அணிகலன்களை கொண்டு வாங்க அப்படின்றாங்க. அந்த காலத்தில் ட்ரைபல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில், காதில், கழுத்தில் எங்கெல்லாமோ அணிகலன்களை போட்டிருந்தாங்களோ எல்லாத்தையும் கலட்டி கொண்டு போய் ஆரோன்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் அதை காஸ்டிங் பண்ணுறார், உருக்குறார். உருக்கி அந்த ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பிக்கிறாங்க, மோல்டிங் பண்ணி அதை கொண்டு வந்துட்டு சொல்கிறாங்க, அதை பணிந்து கொண்டு. அது நல்லா கவனிங்க, அந்த கன்றுக்குட்டியை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள். நல்லா கவனிங்க, ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம், மன்னிக்கணும் 4ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்டபுத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடு. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்ன? எனக்கு ஆராதனை செய்யும்படி. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. பாடுங்க பாப்போம். துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆமென். ஆண்டவர் அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்த நோக்கம் எனக்கு ஆராதனை செய்யும்படி என் சேஷ்டபுத்திரன், என் குமாரன், அவனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ வைராக்கியமா ஆண்டவர் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டார். ஏசாயாவிலே ஒரு அருமையான வசனம் 43ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. அதனால தான் நாம் காலையில் வந்து நல்ல கர்த்தரை பாடுகிறோம், கர்த்தரை நல்லா ஆராதிக்கிறோம். கர்த்தர் நமக்கு நல்ல ஆராதனை கொடுத்தார், துதியை சொல்லும்படியாக. ஹல்லேலூயா. Our duty and responsibility to praise and worship and thank the Lord for all His goodness and mercy. ஆண்டவர் நமக்கு பாராட்டின இரக்கம் கிருபைகளுக்காக அவரை துதிக்கணும். நாம ஒரு முறை கூட கரங்களை உயர்த்தி துதிக்கலாமா? துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆராதனை பின்மாற்றம். தொழுது கொள்ள வேண்டிய தெய்வனை, ஆண்டவரை அவர்கள் விட்டுவிட்டு அங்கே கன்றுக்குட்டியை வணங்கினார்கள். மிகப்பெரிய பின்மாற்றம். அந்த யாத்திராகமத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். 32ஆம் அதிகாரம் யாத்திராகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே தேவனுடைய கோபம் கடந்து வருகிறது. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் போயிட்டு நீங்கள் அந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். 26, 27, 28, 26 வாசிங்கம்மா. யாத்திராகம் 32, 26. பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றார். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அடுத்த வசனம். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளிலே ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். யாரெல்லாம் கன்றுக்குட்டியை வணங்கினார்களோ
அவர்கள் எல்லாரையும் மோசே பட்டயத்தை எடுத்து சகோதரனோ சிநேகிதனோ whoever it may be எல்லாரையும் வெட்டினார். கர்த்தருடைய கோபம், தேவ கோபம். அந்த நாளிலே 3000 பேர் மரித்து போனார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த 2025ஆம் ஆண்டிலே தேவ கோபம் நம்மேல் வரவே கூடாது. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆராதனை பின்மாற்றம் நம்ம வாழ்க்கையில் வரவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய பிரதானமான வேலை கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு தான். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். ஆகினால தான் 7 மணி ஆராதனை வைக்கிறோம். சில பிள்ளைங்க 7 மணி 9 மணி ஆராதனை முடிச்சுட்டு வேலைங்களுக்கு போகிறாங்க. 2வது ஆராதனை 9:30 மணிக்கு வைக்கிறோம். 2 ஆராதனையில் வர முடியாதவர்களுக்கு மாலையில் 7 மணி ஆராதனை வைக்கிறோம். ஏன்னா எப்படியும் நம்முடைய மக்கள் வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை நான் கூட போன டிசம்பர் 22ஆம் தேதி மருத்துவமனையில் இருந்தேன். இங்கே வந்து ஆராதனையில் கலந்து கொள்ள முடியல. ஒருவேளை வியாதி, பலவீனம் அல்லது முக்கியமான மரணங்கள் அப்படி சம்பவங்கள் ஏற்படும் போது ஒருவேளை மிஸ் ஆகலாம். ஆனால் ஆராதனை நாம் எப்பொழுதுமே கர்த்தரை நாம் ஆராதிக்க தவறவே கூடாது. இந்த 2025ஆம் ஆண்டிலே நாம் ஒரு தீர்மானம் செய்வோம். என்ன தீர்மானம்? நான் கர்த்தரை சரியாய் ஆராதிப்பேன். விசுவாசத்தில் பின்மாற்றத்தை அனுமதிக்க கூடாது. ஆராதனையில் பின்மாற்றத்தை அனுமதிக்கவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. 3வதாக ஒரு காரியத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம், 64ஆம் வசனம், 66ஆம் வசனம். John Gospel chapter 6 verses 63, 64 and 66 வாசிக்கலாம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். உண்டு. தேங்க்ஸ்மா. மேலே உள்ள வசனம் 63, 63ஆம் வசனம் என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள். அல்லேலூயா. உபதேச பின்மாற்றம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில என்ன பின்மாற்றம் காணப்படுதுன்னா உபதேச பின்மாற்றம். 66ஆம் வசனம் வாசிங்களேன். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இயேசு வேண்டாம், இந்த உபதேசம் வேண்டாம், இந்த சத்தியம் வேண்டாம் என்று அநேகர் பின்வாங்கி போனார்கள். இயேசுவுக்கு 12 சீடர்கள், அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். அவர்கள் அல்லாமல் வேறே 70 பேரை கர்த்தர் வைத்திருந்தார். அநேக ஃபாலோவர்ஸ். எங்கெல்லாம் இயேசு போறாரோ மல்டிடியூட்ஸ், ஆயிரக்கணக்கான ஜனங்க கூடுறாங்க. மலை மேலே போறாரு, மலை பிரசங்கம், செர்மன் ஆன் த மவுண்ட். மத்தேயு 5, 6, 7 வசனங்கள், அதிகாரங்கள் முழுசும் மலை பிரசங்கம். மகாத்மா காந்தியடிகள் அதிகமாக இந்த மலை பிரசங்கத்தை தன்னுடைய அவர் பேசுகிற மேடை பேச்சுகளிலே பயன்படுத்துகிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் போனார் 12 சீஷரோடு கூட. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே வந்துட்டாங்க. அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. இயேசு பார்க்குறாரு, 3 நாளாக உட்காந்துங்கிறாங்களே, சாப்பாடு கொடுக்காம எப்படி அனுப்புறதுன்னு ஆண்டவர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். அப்போது ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை பின்பற்றினார்கள். ஆனால் உபதேசம் என்று வரும்போது, சத்தியம் என்று வரும்பொழுது அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். காரணம் அவருடைய வசனங்கள். அதுதான் நம்ம வாசித்தோம் 63ல். அவருடைய வசனங்கள், த டீச்சிங்ஸ் ஆஃப் ஜீசஸ். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்கிறது அப்படித்தான். அட போங்கடா, இந்த சபைக்கு போனால்
சாராயம் குடிக்கக்கூடாது, பிராந்தி குடிக்கக்கூடாது, ஒயின் குடிக்கக்கூடாது, சிகரெட் குடிக்கக்கூடாது, பீடி குடிக்கக்கூடாது, பான் பராக் போடக்கூடாது, சினிமாவுக்கு போகக்கூடாது, நிறைய ரூல்ஸுப்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லையா சொல்ல மாட்டேன் நீங்களே. அதனால நிறைய பேர் இப்படி யோசிக்கிறாங்க, இந்த உபதேசமெல்லாம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி அல்ல, பரலோக ராஜ்யம் போகணும், அதானே நம்முடைய நோக்கம். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் தான் இயேசு சொன்னார். அப்போ இயேசுவின் உபதேசத்தை அநேகர் விட்டு அவரை விட்டு விலகிட்டாங்க. நான் வரல, இயேசு கூட வரல. என் அன்பு தேவ மக்களே, உபதேச பின்மாற்றம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது. ஆமென். நாம் உபதேசத்தை விட்டு பின்வாங்கக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தை விட்டு பின்வாங்கக்கூடாது. நமக்கு ரொம்ப முக்கியமானது கர்த்தருடைய வசனம். ஆமென். இது எல்லார் கையிலையும் இருக்கு, மறைவு ஒளி ஒன்றுமே இல்லை. எவ்ரிபடி தே ஹவ் காட் பைபிள். என்கிட்ட நூற்றுக்கணக்கான பைபிள் இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது பைபிள் வேணும்னா நீங்கள் கேளுங்க, நான் இலவசமாக கொடுக்குறேன். இந்த வசனம் தான் நமக்கு முக்கியம். ஒரு அல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, தேமா என்கிற அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஒரு உடன் ஊழியக்காரன், அவர் ஒரு சீஷர். இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போய்விட்டான். தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டார். தேங்க்ஸ்மா. நல்லா கவனிக்கணும். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய ஆசை. என்ன ஆசை? இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை. இப்பிரபஞ்சம், இந்த உலகம், உலக சிநேகம், ஆமென், அது தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைங்கெல்லாம் போயிட்டாங்கல்ல. நான் இந்த மாதிரி சண்டே கிளாஸ் பையனாக இருக்கும்போது தனியாக பிரிச்செல்லாம் விட மாட்டாங்க. ஆராதனையில் ஃபுல்லாக உட்காரணும். ஆராதனை முடிச்ச பிறகு தான் சண்டே கிளாஸ். எங்களுக்கு டபுள் சர்வீஸ், பெரியவங்களுக்கு ஒரு சர்வீஸ். ஆமே. அல்லேலூயா. அப்போ ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க 1977ஆம் வருஷத்தில். லோகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இயேசு போதும் எனக்கு, சாத்தானே உன் ஆசை வேண்டாம், கொண்டு போ உன் சரக்கை. 1977 ஒரு சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த லோகம் என்றால் இந்த உலகம். உலகம் ரொம்ப அவசியம்தான். காய்கறி மார்க்கெட்டு ரொம்ப அவசியம்தான். அப்போ தானே வெங்காயம், தக்காளி, காய்கறிகள்லாம் வாங்க முடியும். அரிசி, மளிகை கடைகள் அவசியம்தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்துன்னா இந்த உலகத்தின் இச்சைகள், ஆசைகள், பாவங்கள், அவைகள் மேலே நாம் ஆசை வைக்கக்கூடாது. ஆமென். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவரை நேசிக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் அவர் முன்பாக வாழணும். இதை குறித்து கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு சொல்லணும்னா, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 12 முதல் 25 வரை லோத்தினுடைய சரித்திரத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். நீங்கள் 12-13 வாசிக்க கேட்போம். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, உன் குமாரராவது, உன் குமாரத்திகளாவது, பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். ஆமென். அல்லேலூயா. அதை சொல்லிட்டு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது 17ஆம் வசனத்தில், அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு, வாசிங்கம்மா, அவர் அவங்களை பார்த்து என்ன சொல்றாரு? உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, ஓடிப்போ. ஒரு அல்லி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லிட்டு சொல்றாரு, பின்னிட்டு பாராதே. இருக்கா பைபிள்ல? அவர்களை நோக்கி சொல்றாரு, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நீ அழியாதபடிக்கு.
நல்லா கவனிங்க, நீ அழியாதபடிக்கு. கந்தகம் வரப்போகிறது, அக்கினி வரப்போகிறது. கந்தகம் அப்படின்றதும் இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் கெமிக்கல் which blast even a rock. மிக ஆழமான ஆழ்துளை போட்டுட்டு ஒயர் மூலமாக உள்ள என்ன பண்ணுவாங்கன்னா கந்தகத்தை உள்ள அனுப்புவாங்க. அந்த கந்தகம் தான் உள்ளே போயிட்டு மேலே ஃபயர் வச்சாங்கன்னா அது போய் பிளாஸ்ட் பண்ணி கடுமையான பாறைகளையும் அது உடைக்கும். ஆமென். அதுதான் இன்றைக்கும் பட்டாசு தயாரிக்கிற தொழிற்சாலைகள் அதை யூஸ் பண்ணுறாங்க. அக்கினியும் கந்தகமும் சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு நேராய் கர்த்தர் வானத்திலிருந்து அனுப்பினார். அல்லேலூயா. நீ எங்க நில்லாதே ஓடிப்போன்றாரு. ஆனால் லோத்தினுடைய மனைவி என்ன செய்தாங்க? அதே அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவருடைய மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். நல்ல கவனிங்க. லோத்து ஓடுறார், அவங்க பிள்ளைங்க ஓடுறாங்க, இந்த அம்மா ஓட வேண்டியது தானே. ஐயோ வீடு, ஐயோ பணம், ஐயோ நகை, ஐயோ பீரோவில், ஐயோ ரேக்கில் அங்கே வச்சுட்டுக்கிறேன், இதை வச்சுட்டுக்கிறேன், எல்லாத்தையும் எப்படி விட்டுட்டு. ஆமென். திரும்பி பார்த்தாங்க பாருங்க, அப்படியே ஸ்டாச்சு ஆயிட்டாங்க, அப்படியே சிலையாயிட்டாங்க. ஆமென். ஒரு நிமிஷத்தில் அப்படியே உப்பு தூண் ஆயிட்டாங்க. ஒரு அள்ளி சொல்லுங்க பார்க்கலாம். போய் பார்த்து கட்டி பிடிச்சி அழலான்னு கூட லோத்து நினச்சா நம்மளும் உப்பு தூண் ஆகிட போனால் அவர் ஓடியே போயிட்டார். ஒரு அள்ளிலே சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா. ஆமென். அதுதான் தேவ கோபம். இனி கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வருகையின் காலத்தில் இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த உபதேச பின்மாற்றம் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது. இந்த கர்த்தருடைய வசனம் நம்மை பரலோகம் கொண்டு செல்லும். இந்த உலகம் அழிக்கப்பட போகிறது. அழிவிலிருந்து கர்த்தர் நம்மை விளக்கும்படி தான் இந்த நல்ல ஆவிக்குரிய உபதேசங்களை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பாட்டே வராது, என்னுடைய வீக்னஸை நான் ஒத்துக்கிறேன். எப்படி எனக்கு இங்கிலீஷ் வராதோ அது மாதிரி பாட்டும். ஆனால் நான் பாடுறேன். ஆனால் நான் அல்லையே சொல்லுங்க பார்க்கல, ஆண்டவரை மகிமைப்படுத்த பாடுறேன். எல்லாரும் நம்ம பாட்டை ரசிக்கிறதுக்கு பாடலை. ஆமென் சொல்லுங்க. அப்போ நான் 9th படிக்கும் போது எங்கள் ஹைஸ்கூலில் அது ஒரு இந்து நிறுவனம், இங்கே ஆர்பிசிசி மாதிரி, அவங்க ஆனிவர்சரிக்கு காம்படிஷன் நடத்தினாங்க. எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுப்பாங்கள்ல ஆண்டு விழாவில். பாட்டு போட்டி, 9th ஒரு பாட்டு போட்டி. என் செக்ஷனில் 3 செக்ஷன். ஏ இங்கிலீஷ் மீடியம், பிசி தமிழ் மீடியம். நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு. ஆமென். அப்போது பாட்டு போட்டியில் நான் பேர் கொடுத்தேன். அல்லையே சொல்லுங்க பார்க்கல. எல்லாம் சிரிக்கிறானுங்க. டேய் நீ எதுக்குடா போய் பாட்டு போட்டியில் பேர் கொடுத்த அப்படின்னு. எல்லாம் பாட்டு பாடுறான், எல்லாம் சினிமா பாட்டு பயங்கரமாக பாடுறானுங்க. எப்பா நம்ம கண்டிப்பாக நமக்கு ப்ரைஸ் வராது, ஆனால் நம்ம பாடுவோன்னு ஒரு தைரியம் எனக்கு. அல்லையே சொல்லுங்க பார்க்கல. அவங்க ஒரு டேபிள் போட்டாங்க, டேபிள் இசை தட்டினே பாடணுமா. ஆமே. அல்லையே நமக்கு தான் கொட்டு அடிச்சு ட்ரம் அடிச்சு பழக்கம் இருக்குதுல்ல சர்ச்சில். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு பாடினேன். ஆமேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அதுதான். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. நான் பார்க்காதே பாடுவேன். இப்போ தான் கொஞ்சம் லிரிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரியாக ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஆண்டு விழாவில் பேர் கூப்பிடுறாங்க, பாட்டு போட்டி ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிதியோன். என்னடா இது அநியாயமாகுது. அவர் சொல்கிறாரு, எல்லாரும் சினிமா பாடல் பாடினாங்க, இந்த கிதியோன் பக்தி பாடல் பாடினாரு. அல்ல, ராகத்துக்கு பிரைஸ் வரல, தாளத்துக்கு பிரைஸ் வரல, பக்தி பாடலுக்கு பிரைஸ் வந்தது. ஒருத்தனும் பக்தி பாடல் பாடல, இவர் மட்டும் என்ன பாடல் பாடினாரு? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பாட்டு தான் ரொம்ப நாளாக ஃபோனில் வச்சுருந்தேன், காலர் டியூன். யார் கூப்பிட்டாலும்
இந்த இயேசுவின் நாமம் கேட்கணும். ஒருத்தர் கேட்டார், சார் என்ன சார் இயேசுவின் நாமம் வச்சுருக்கீங்க? ஆமாம் சார், நீங்கள்லாம் கேட்கணுன்றது தான் வச்சுங்கிறேன். ஒரு அல்லே சொல்லுங்கப்பா. இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க காலர் டியூன் என்னன்னா சினிமா பாட்டு. காலர் டியூனு உங்களெல்லாம் சொல்ல வச்சுங்கிறவங்களுக்கு. ஆமே, காலர் டியூனெல்லாம் என்னது? எங்கள் தலைமை போதுகிறார் இருந்தால் போனை பிடிங்கின்னு அமுச்சிடுவார், போனை கொடுக்க மாட்டார், ஒடிச்சிடுவேன்னுவார். ஆமேன்னு சொல்ல மாட்டேன். நீங்களே அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். ஐயா, நான் இனிமேல் இந்த ஃபோனில் இந்த மாதிரி பாட்டெல்லாம் வைக்க மாட்டேன், சாரிங்க ஐயா, தப்பு பண்ணுறேன்னு கேட்டால் ஒரு மிரட்டி ஒரு உருட்டி சிம்மை எடுத்துக்குன்னு ஃபோன் கொடுப்பார். அல்லையே சொல்ல மாட்டேன். நீங்கள் அவர்கிட்ட நான் 10 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு தான் இந்த ஊழியத்துக்கு வந்துக்கிறேன். அவர்கிட்ட பாஸ் ஆகி வர்றது ரொம்ப கஷ்டம். ஆமேன்னு சொல்ல மாட்டேன். நீங்களே என்னை கூப்பிடுவார். எல்லோரும் எதிரும் அவ்வளோ விசுவாசிங்க இருப்பாங்க. ஆண்டு விழா ஆனிவர்சரியில் எல்லோரும் எதிரும், இங்கே வாங்க, பொட்டி எடுத்துட்டு கிளம்பு, நீ எல்லாம் ஊழியத்துக்கு லாய்க்கு கிடையாது, எல்லாரும் எதிரும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருக்கும்? எங்கள் அம்மா உட்காந்துங்கிறாங்க, எங்கள் அப்பா உட்காந்துங்கிறாங்க. எங்கள் அப்பா ஒரு பாஸ்டரு, அவருக்கு அசிஸ்டண்ட் எங்கள் அப்பா. ஆமே, எல்லோரும் எதிரும் சொல்லுவார், பெட்டி எடுத்துன்னு கிளம்பு, இந்த இப்போ போகிறாங்கல்ல கன்வென்ஷன் முடிஞ்சிட்டு உங்கள் அம்மா அப்பா கூட கிளம்பு, நீ எல்லாம் ஊழியத்துக்கே. ஸ்ட்ரிக்டான பாஸ்டர். ஒரு அல்லி சொல்ல மாட்டேன். நீங்கள் இப்போ இருக்கிற சகோதரிங்க சிஸ்டருங்கெல்லாம் ஸ்டேட்டஸ், லவ் சாங் ஸ்டேட்டஸ், சினிமா சாங் ஸ்டேட்டஸ். உன் ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்து உன்னை பரலோகம் கொண்டு போவார். அகாப்பேல மெம்பராக இருக்கலாம், அகாப்பேல மெம்பராக இருக்கு. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்கன்னு உலகத்துக்கு தெரியணும். அல்லையிலே சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. பாஸ்டர்னு நான் நிறைய இடத்துல என்னை தெளிவுபடுத்துவேன். நாம் கர்த்தருடைய ஊழியக்கார். உங்களை பார்க்கும் போதே உங்கள் பாடல், உங்கள் காலர் டியூன் கேட்கும்போப்பா, என்னடா ஒரே இயேசு பாட்டு பாடுது, ஒரு நல்ல விசுவாசி போலன்னு தெரியணும். அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஃபோன் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு எனக்கு தெரில, ஒருத்தர் ஸ்டேட்டஸை நான் பார்க்குறதே கிடையாது. ஏன்னா மனசு வேதனை ஆகி போகுது. ஆமேன்னு சொல்ல மாட்டேன். நீங்களே அல்லேலூயா. நாம் உபதேசத்தில் பின்மாற்றம் அடையவே கூடாது. நல்ல கரங்களை உயர்த்து, நல்ல கரங்களை உயர்த்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடக்கையிலும் செய்கையிலும் வார்த்தையிலும் நம்முடைய எல்லா கிரியைகளிலும் அவர் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் மகிமைப்படுவாராக. நேரத்தை கருத்தில் கொண்டு இன்னும் ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 4வதாக யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து, இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக வாசிக்குமா? சாப்பிட்டு எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போவோமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அங்க என்ன சொல்றாங்க? எகிப்து தேசத்திலே நாங்கள் செத்து போயிருந்தோமானால் நலமா இருக்கும். தாவிலை அந்த காலத்தினுடைய மொழிபெயர்ப்பு. பரவாயில்ல, செத்தே போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு. இந்த வனாந்திரத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து என்ன இல்லை, எங்களுக்கு என்ன இல்லாம என்ன இல்லை. நமக்கு கூட இதுதான் ப்ராப்ளம். சண்டே ஆனால் என்ன இருக்கணும்? சாம்பார் அப்பளம் ஊறுகானா பசங்க சாப்பாட்டுக்கு வரமாட்டான், கவுந்தடிச்சு தூங்கிடுவான். ஆமே, நீங்கள்லாம் நல்லவங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல இறைச்சி வாங்கி கொடுங்க, அது நல்லது தான். ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க வனாந்திரத்தில் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து, நாங்கள் நம்மூர் பாஷையில் சொல்லப்போனால் டபரா பக்கத்தில் உட்கார்ந்து, ஆமே நாங்கள் இறைச்சி சமைத்து சாப்பிட்டோமே,
எங்களை இந்த வனாந்திரத்தில் இவங்க அழைப்பு என்ன தெரியுமா? வாசிங்களேன், யாத்திராகமம் ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற, நல்ல கவனிங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர் ஏத்தியர் அதுல கடைசியில பாருமா என்று அந்த தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்னேன் என்றார். நல்ல கவனிங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அங்கிருக்கிற அந்த கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் அவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் துரத்திட்டு அந்த நாட்டை அவங்களுக்கு கொடுத்தார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போறதான் ஆண்டுடைய அழைப்பு. ஒரு அல்லே சொல்லுவோமா? இன்னைக்கு நாம் அழைப்பில் உறுதியாக இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் அழைப்பிலே பின்மாற்றம். அவங்க நிறைய இடத்துல முறுமுறுக்கிறாங்க. யாத்திராகம் 17:1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை நீங்க வாசிங்க பார்க்கலாம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி அந்த ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாம போயிடுச்சு. அடுத்த வசனம் படிங்க. ஜனங்கள் மோசேயோட வாதாடி நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். இப்ப 3ஆம் வசனம் படிங்க. ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடி, ரொம்ப தாகமா இருந்தபடினால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய், இந்த வசனம் ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர்? என்ன கேக்குறாங்க? எகிப்திலிருந்து தண்ணி இல்லைன்னா எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்த? இறைச்சி கிடைக்கலன்னா எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்த? மோசேக்கு ரொம்ப கஷ்டம். இன்னும் ஒரு வசனம் இருக்கு. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க. இதெல்லாம் உங்களுக்கு பைபிள் ஸ்டடியாக இருக்கட்டும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சில சம்பவங்கள் அங்கே இருக்கிறது. 1ஆம் வசனத்திலிருந்து படிங்கம்மா. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். 2ஆம் வசனம் படிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். இத தேங்க்ஸ்மா. இதுல நீங்க 4ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, துர்ச்செய்தி பரப்பின 10 பேர் வந்து நாம் கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் யோசுவாவும் காலேபும் நம்மால் கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியும்னு சொன்னாங்க. ஆக இங்கே என்ன நடக்குதுன்னா, எப்போ பிரச்சனை வந்தாலும் நாங்கள் எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது என்ன, ஒரு பெரிய பின்மாற்றம் பாருங்க. வந்துட்டாங்க, வந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, திரும்ப எகிப்தை திரும்பி பார்க்குறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அழைப்பில் பின்மாற்றம் வரவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென். ஆண்டவர் நம்ம எதுக்கு அழைத்திருக்கிறாரு? பரம கானானுக்கு கொண்டு போகும்படி. ஆமென். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியா ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கலப்பின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் எனக்கு பாத்திரவான் அல்ல என்று கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விசுவாச பின்மாற்றங்கள் வராதபடி, நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனை பின்மாற்றங்கள் வராதபடி
உபதேச பின்மாற்றங்கள் வராதபடி, அழைப்பிலே பின்மாற்றங்கள் வராதபடி நாம் வைராக்கியமாக கர்த்தரை விசுவாசிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய உபதேசங்களை பின்பற்றுவோம், கர்த்தருடைய ஸ்தோத்திரம் ஆண்டவர் அழைத்த அழைப்பிலே உறுதியாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்களது முகவரி அகாபி கிறிஸ்துவ அசெம்பிளி, ஐடிஆர் திருமண மண்டபம் பின்புறம், ஆயில்மில், திருவள்ளூர். எங்களது இமெயில் அட்ரஸ் agapicam1992@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9952419986 அல்லது 9445083924. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.